கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி வலைத்தளத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற வழிபாட்டிற்கு வரவேற்கின்றேன். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு திருநாளுக்கு பின் வருகின்ற 6வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் இந்த நாளில் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெண்ணேற்பு திருநாளையும் நாம் ஆசரித்தோம். இப்போதும் இந்த நாளின் வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தின் தலைவரை நோக்கி பார்க்கின்ற பிள்ளைகளாக குடும்பத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி இறைவனிடம் மன்றாடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, எல்லா காலகட்டங்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். எல்லா காலகட்டங்களிலும் நீர் எங்களுக்கு கரம் கொடுத்து உதவுகின்ற மேலாளராக நீர் காணப்படுகின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வசதி நிமித்தமாக வலைத்தளத்தின் மூலமாக குடும்பமாக உம்முடைய பாதத்தை உற்று நோக்கவும் உம்முடைய வேதத்தில் எங்களை ஈடுபடுத்தி கொள்ளவும் நீர் தந்திருக்கின்ற இந்த சிறப்பு வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களது சிந்தனைகளை நாங்கள் ஒருமுகப்படுத்த உம்முடைய ஆவியானவரின் துணையை இந்த ஆராதனையில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். உம்முடைய ஆவியானவரின் துணையோடு அர்ப்பணித்தவர்களாக உம்முடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஆராதனையிலிருந்து நாங்கள் கடந்து செல்ல இந்த நாளில் இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்த நாசங்களிலும் மோசங்களிலும் நீர் எங்கள் பக்கத்திலிருந்து பாசமாக எங்களை வழிநடத்தியிருக்கின்றீர். இந்த நாளிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களது சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அனைவருடைய வாழ்க்கையிலும் நீர்த்தாமை குறுக்கிட்டு உள்ளத்தில் அமைதியும் சமாதானத்தை தந்து ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இப்போதும் வழிபாட்டினை உம்முடைய பரிசுத்த கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். உம்முடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்திற்குரிய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக நாம் அனைவருமாக சேர்ந்து பாமாலைகளில் 261வது பாமாலையில் முதல் சரணம், 2வது சரணம், 4வது சரணங்களை பாடுவோம். பாமாலை எண் 261. God
நாம் அனைவருமாக சேர்ந்து காலை மாலை ஆராதனை முறைமைகள் புத்தகத்தில் 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 1, 2ஆம் ஆராதனை முறை. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நின்ற வண்ணமாக நாம் நம்முடைய திரியேக கடவுளை போற்றுவோம். பக்கம் 4, திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சாவ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்பமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்குரோதமாகவும் முது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சவ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை உண்மையாக தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். 6ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள முதலாவது பாவரிகை ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். சவ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முது பசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கைகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும்
தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பாடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையாக இன்றைய தினத்திற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 32 வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதல் திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்பாக வருகிற 6வது ஞாயிற்றுக்கிழமை இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரை. கலாத்தியர் 6 வசனம் 22 துவங்கி, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். குறிக்கப்பட்ட நிருப பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 15 தொடங்கி 21 முடிய. இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 14 வாக்கியங்கள் 15 தொடங்கி 21 முடிய. பொது மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த பகுதியானது உங்களுக்கு வாசிக்கப்படுகின்றது. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியர். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை
அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் நின்ற வண்ணமாக பாமாலைகளில் 135வது பாடலில் முதல் 3 சரணங்களை பாடுவோம். பாமாலை 135 முதல் 3 சரணங்கள். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல தந்தையே, எல்லாம் அறிந்த பரம்பொருளே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, குடும்பமாக அமர்ந்திருக்கின்றோம் உம்முடைய அருள் உரையை பெற்றுக்கொள்வதற்காக. ஆண்டவரே, உம்மிடத்தில் அருள் உரை உண்டு, அறிவுரை உண்டு, அறவுரை உண்டு, தெளிவுரை உண்டு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாடி தேடி வருகை புரியும் போது எங்களது தேவைகளை சந்திக்கின்ற வல்லவராக நீர் எல்லா துறைகளிலும், எல்லா கோணங்களிலும், எல்லா முறைகளிலும் எங்களது உலக வாழ்க்கையில் நீர் காணப்படுகின்றீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, எங்களது வாழ்க்கையில் உடன் வருபவராக, எங்களை வழிநடத்துபவராக நீர் என்றைக்கும் காணப்படுகின்றீர். அத்தகைய விசுவாசத்தையும் பற்றுறுதியும் நாங்கள் நிலையாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய ஆவியானவரை குறித்தும் அவர் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்ற உறுதிமொழியை, பெற்றிருக்கின்ற வாக்கு தத்துவத்தை சிந்திக்கும் போதும் நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களது உள்ளங்களில் விதைக்கவும், அதில் உம்முடைய ஆவியானவரின் அசைவாடுதலை எங்களது உலக வாழ்க்கை சார்ந்து, உறவு சார்ந்து, உள்ளம் சார்ந்து நாங்கள் உயர்த்தவும் நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு வளத்துடனும் நலத்துடனும் நாங்கள் அனைவரும், உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகின்ற
6வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக இந்த நாளில் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த 21ஆம் தேதி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை குறித்து நாம் அறிந்தோம். அவர் எத்தகைய விதத்தில் நம்மை விட்டு கடந்து சென்றார் என்பதை குறித்து நாம் அந்த நாள் சார்ந்து புரிந்திருப்போம். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், தூய ஆவியர் உறுதிமொழி. ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, உலக வாழ்க்கையில் ப்ராமிஸ் என்ற வார்த்தை, உறுதிமொழி, வாக்கு என்ற வார்த்தை அதிகமாக மனிதத்தால் முக்கியப்படுத்தப்படுகின்றது. உறுதிமொழியை பெற்றுக்கொண்டோம் என்றால் உலக வாழ்க்கையில் நாம் சற்று உறுதிப்பாட்டோடு காணப்படுவோம். அந்த உறுதிமொழி என்பது உறுதிப்பாட்டை தருகின்றது, உலக வாழ்க்கையில் தொடர்ந்து பயணிக்க வழி நடத்துகின்றது. அவ்வாறு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உலகத்திலிருந்து விண்ணேற்றம் பெறுவதற்கு முன்பு தனக்கு அருமையான சீடர்களோடு பேசுகின்றார். அங்கு அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்றார். அவர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை என்ன? யாராவது ஒருவர் யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14:18. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்கு தத்தம் என்ன, உறுதிமொழி என்ன? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். எங்கு பார்த்தாலும் அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, எங்கு பார்த்தாலும் வித்தியாசமான காரியங்கள் காணப்பட்டு கொண்டே இருக்கின்றது, பயம் இருக்கின்றது, பதட்டம் இருக்கின்றது. ஆனால் இங்கு பாசத்திற்குரிய பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகின்றார். அதை குறித்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்துரைக்கின்றார். என்ன சொல்கின்றார்? நான் கடந்து செல்கின்றேன், உங்களுக்கு ஒரு துணைவியர் கொடுக்கப்படுவார், ஒரு துணையாளர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார், அவர் உங்களை வழிநடத்துவார். இங்கு அவர் கொடுக்கின்ற ப்ராமிஸ் எப்படி இருக்கின்றது? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக, அனாதைகளாக என்றைக்கும் காணப்படுவதில்லை. நாம் யாரும் அனாதைகள் இல்லை. நமக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நமக்கு அருகில் அரவணைப்பை தருவதற்கும், அங்கீகாரத்தை தருவதற்கும், ஆசீர்வாதத்தை அருள்வதற்கும் அவர் அருகில் தான் இருக்கின்றார். ஆண்டவராக இருக்கின்றார், அப்பாவாக இருக்கின்றார், அம்மாவாக இருக்கின்றார். தாயும் தந்தையுமாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இங்கு நாம் இந்த உறுதிமொழியை, இந்த ப்ராமிஸை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பிற்குரியவர்களை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பல்வேறு சூழலிலும் உறுதிமொழிக்கு, ப்ராமிஸ்க்கு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சிறு பிள்ளைகளை நாம் சற்று இந்த நேரத்தில் அவர்களது உளவியல் சார்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் இருப்பார்கள், பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது பெற்றோர் சொல்வார்கள், நீ இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டா உனக்கு இதை தரேன், மாத்திரை ரொம்ப கசப்பா இருக்குது. இது ஒரு பக்கம். அவர்களது படிப்பு சார்ந்து, கல்வித்துறை சார்ந்து நாம் பார்க்கும்போது அங்கு பெற்றோர் என்ன சொல்றார்கள்? இந்த வருடம் நீ இவ்வளவு மதிப்பெண் எடுத்துவிட்டால் உனக்கு இதை வாங்கி தரணும். உறுதிமொழி, ஒரு வாக்கு கொடுக்கின்றார்கள், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாங்க. இதில் அந்த பிள்ளைகள் எப்படியாக அந்த ப்ராமிஸை தங்களுக்குள் வாங்கி கொள்கின்றார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ப்ராமிஸ் வார்த்தைகள் எடுத்துரைக்கப்பட்டவுடன் அந்த குழந்தைகள் தன்னுடைய தாயின் இடத்திலோ, தந்தையின் இடத்திலோ, சொன்னவரிடத்திலோ அவர்களது கைகளை பிடித்து கேட்கின்ற அடுத்த சொல் என்ன? ப்ராமிஸா, ப்ராமிஸா, ப்ராமிஸா. ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? 3 தடவை. இங்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே 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 உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கின்றார். இன்றைக்கு அவர் நமக்கு உறுதிமொழியை தந்திருக்கின்றார், உறுதிப்பாட்டை தந்திருக்கின்றார். வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நமக்கு உலக வாழ்க்கையில் செயல்பாட்டிற்கு ஈடுபடுவதற்கு இங்கு உறுதிப்பாட்டை தருகின்றார், இந்த உறுதிமொழியை தருகின்றார். என்ன சொல்கின்றார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நீங்கள் எங்கு சென்றாலும் சரி, நீங்கள் எத்தகைய காலகட்டங்களில் இருந்தாலும் சரி, நான் உங்களோடு இருக்கின்றேன், நீங்களும் உங்களோடு என்னை வைத்துக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களையும், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரே என்றால், தந்தையாகிய இறைவன் நம்மோடு இருக்கின்றார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். அதை தான் இங்கு யோவான் நற்செய்தியாளர் சொல்கின்றார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் பிதாவானவர் நம்மிலும் இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களையும்,
இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை சார்ந்து, இந்த உறுதிமொழியை சார்ந்து, இந்த உறுதிமொழியின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற 3 உண்மைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது உண்மை, பரிசுத்த ஆவியானவரின் உறுதிமொழி, the promise of the Holy Spirit நமக்கு தருகின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உண்மை என்னவென்றால் encouragement, ஊக்கம். When we receive the Holy Spirit, we will have the ultimate encouragement in our own life when we are approaching something different in our own life. பல நேரங்களில் நாம் செய்கின்ற காரியங்கள் என்ன, நாம் வாழ்க்கையில் வருகின்ற காரியங்களை எதிர்நோக்க தயங்குகின்றோம், தடுமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றோம், நிலைமாற்றம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இங்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் கடந்து செல்கின்றேன், நீங்கள் உலகத்தில் தான் இருப்பீர்கள், உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற உங்களை வழிநடத்துவதற்கு தூய ஆவியானவர் அருளப்படுவார். இங்கு நாம் ஒரு நிகழ்வினை அதிகமாக நினைத்து பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை மன்றாட்டு, இறை வேண்டல். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் நாம் அதனை பார்க்கின்றோம். பிரதான ஆசாரியனாக அனைவருக்கும் உரியவராக தன்னை அர்ப்பணித்து இந்த உலகத்திற்காக, உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்காக அவர் ஜெபிக்கின்றார். அங்கு அவர் சொல்லுகின்ற உண்மை என்ன, நான் உம்மிடத்தில் வருகின்றேன், அவர்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள், இந்த உலகத்தாராகிய நம்முடைய உறவுக்குரியவர்களாகிய இவர்களை நீர் பார்த்துக்கொள்ளும், நீர் காத்துக்கொள்ளும். அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை, இந்த வாக்கியங்கள் நமக்கு தருகின்ற உண்மை என்ன, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு இருப்பதினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற உறுதிமொழி, ப்ராமிஸ் என்னன்னா என்கரேஜ்மெண்ட், ஊக்கம். இந்த உலக வாழ்க்கையில் பல நேரங்களில் பல காரியங்கள் நடைபெறுகின்றது, நமக்கு அங்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது, பற்றுறுதி இல்லாமல் போய்விடுகின்றது, யாரையும் எந்த விதத்திலும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் வந்து விடுகின்றது. நடைபெறுகின்ற காரியங்கள் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கின்றது, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களாக இருக்கின்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்பவை என்றால் நமக்குள்ளாக அந்த ஊக்கம் காணப்படும். பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து நிருபத்தில் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் நிருபத்தில் அவர் அழகாக அதை குறிப்பிடுகின்றார். அந்த 1 கொரிந்தியர் நிருபத்தில் அவர் பல்வேறு இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாட்டை வெளிப்படுத்துகின்றார். அதற்கு யார் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள் என்ற ஒரு இலக்கணத்தை, ஒரு டெபினிஷனை தரார். யாராவது ஒருத்தர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 12:3. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரே அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவரது பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எந்த நேரத்திலும் நாம் சொல்லுகின்ற, நாம் உச்சரிக்கின்ற உயர்ந்த வார்த்தை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னுடைய வாழ்க்கையில் யார் எனக்கு தலைவராக இருக்கின்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இங்கு பரிசுத்த பவுலடிகளார் அழகாக குறிப்பிடுகின்றார், யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்கின்றார்களோ அவர்கள் எதை பெற்றிருக்கின்றார்கள்? ஆவியானவரை பெற்றிருக்கணும். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மை பார்த்து கேட்கும்போது, உங்களுக்கு ஆவியின் அனுபவம் இருக்கின்றதா, உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் இருக்கின்றதா என்று கேட்கும்போது நாம் சலனத்தோடு காணப்படுகிறோம், அங்கு சற்று அமைதியை காட்கின்றோம். ஆனால் இங்கு பரிசுத்த பவுலடிகளார் நம்மை திட்டமும் தெளிவோடும் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த வாக்கியத்தை எடுத்துரைக்கின்றார். அவர் சொல்கின்ற உண்மை என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவர் என்று பறைசாற்றினால் உங்களுக்குள் யார் இருக்கின்றார்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் நடப்பியல் என்னவாக இருந்தாலும் சரி, அவர் மேல் நம்பிக்கை கொண்டு, அவர் மேல் பற்றுறுதி கொண்டு நாம் செயல்படும் போது அவர் நமக்கு ஊக்கத்தை தருகின்றார். இதைதான் யோவேல் இறைவாக்குரைப்பவன் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். ஒருவேளை யோவேல் இறைவாக்கில் நாம் இந்த வாக்கியங்களை பார்க்கும்போது அது நமக்கு மிகுந்த சிறப்புமிக்க வாக்கியங்களாக காணப்படும். யாராவது ஒருவர் யோவேல் தீர்க்கணி நூல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வாக்கியங்களை பார்ப்போம். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த பவுலடிகளார் திட்டமும் தெளிவாக சொல்லிவிட்டார், யார் ஆண்டவர் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆவியானவர் இருக்கின்றார். இங்கு யோவேல் இறைவாக்குரைப்பவன் இன்னும் தெளிவாக சொல்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே அது குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அங்கு அவர் சொல்கின்ற உண்மை என்ன? நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தர். மாந்தர் யார் மேலும்? நான் தான் கிறிஸ்தவன், மற்றவங்களாம் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். இங்கு அவர் குறிப்பிடுகின்ற உண்மை என்ன? நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார்கள்.
இன்றைக்கு யார் இறைவாக்கு உரைப்பவர்கள்? உங்களது பிள்ளைகள், உங்களது குமாரர், உங்களது குமாரத்திகள், உங்களது புதல்வர், உங்களது புதல்விகள் இறைவாக்கு உரைப்பவர்கள். எப்படி இறைவாக்கு உரைக்க முடியும்? அவர்களுக்குள் அந்த ஊக்கம் இருக்கும், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இங்கு யோவேல் இறைவாக்கு உரைப்பு மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். அதில் நாம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது 29ஆம் வாக்கியத்தில் வருகின்றது. அதனை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை, இது எஜமானுக்குரிய ஆவி கிடையாது, இது எல்லாருக்குரிய ஆவி. இங்கு யோவேல் இறைவாக்குரைப்பன் அழகாக சொல்கின்றார். பல நேரங்களில் நாம் பல காரியங்களை பணிப்பெண்களுக்கென்று பணியாளர்களுக்கென்று கொடுக்க மாட்டோம், அவர்களுக்கு கொடுப்பதை நாம் நிராகரித்து விடுவோம். ஆனால் இங்கு என்ன சொல்கின்றார்? ஆவியானவர் அனைவருக்கும் உரியவர். உங்களது பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எத்தகைய வாக்கு தத்தம் பாருங்கள், எத்தகைய உறுதிமொழி. இந்த உறுதிமொழி நம்மால் ஏற்கப்படும் போது where we can see the encouragement, நாம் அங்கு அந்த என்கரேஜ்மெண்ட் என்பதை, அந்த ஊக்கம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக உணர முடியும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இத்தகைய சூழலிலும் இத்தகைய சோதனையிலும் சோகத்திலும் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த ஊக்கத்தோடு உலகத்தின் காரியங்களை நாம் எதிர்நோக்கவும் தொடர்ந்து உலக வாழ்க்கையில் பயணிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே முதலாவதாக நாம் பார்த்த உண்மை ஊக்கம், என்கரேஜ்மெண்ட். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருப்பதினால், அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால், அந்த உறுதிமொழி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால் நாம் பெற்றுக்கொள்கின்ற இரண்டாவது உண்மை நோக்கம், என்டார்ஸ்மெண்ட். The first point is encouragement, the second point is endorsement. ஒரு நோக்கம் அந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுவதினால் இருக்கின்றது. என்ன நோக்கம்? அதை கலாத்தியர் நிருபத்தில் நாம் அழகாக பார்க்க முடிகின்றது. கலாத்தியரில் அது எடுத்துரைக்கப்படுகின்றது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்ப்போம். எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த பவுலடிகளார் அழகாக குறிப்பிடுகின்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கின்றது, தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று முந்தின வாக்கியத்தில் சொல்லிவிட்டு 6ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடுகின்றார், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் தான் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் காணப்படுகின்றது. அதனை 16ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடும்போது எப்படி சொல்கின்றார் என்றால், தூய ஆவி இருந்தால் உங்களது வாழ்க்கையில் கனிகள் காணப்படும். உடல் சார்ந்து, மாம்சம் சார்ந்து, சரீரம் சார்ந்து, ஊன் இயல்பு சார்ந்து செயல்கள் காணப்படாது. இங்கு கடவுளுடைய தனி கிரியைகள் காணப்படும், கடவுளுடைய திருவிளையாடல் காணப்படும். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அவர் சொல்லுகின்றார், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள், உங்களது ஊன் இயல்பு இச்சைகளை நிறைவேற்ற மாற்றீர்கள். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் கிட்ட ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று என்ன? தூயாவி அல்லது தீயாவி. தூயாவி இருக்க வேண்டும் அல்லது தீயாவி இருக்க வேண்டும். எய்தர் திஸ் ஆர் தட். அதை யாருமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் தான் அறிந்து வைத்திருப்பீர்கள். இங்கு அதை தான் பரிசுத்த பவுலடிகளார் சொல்கின்றார், தூயாவி உங்களில் இருந்தால் உலகத்தின் காரியங்கள், உடலின் காரியங்கள், உறவின் காரியங்கள் இவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களை உருவாக்கின கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த என்டார்ஸ்மெண்ட். இன்றைக்கு தூய ஆவியை நாம் பெற்றிருப்போம் என்றால் அத்தகைய ஒரு நோக்கத்தை கொண்டவர்களாக நாம் செயல்படும். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 25-26. தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம், எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும், ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும், ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு பரிசுத்த பவுலடிகளார் இன்னும் தெளிவுபடுத்துகின்றார். அந்த 25ஆம் வாக்கியத்தில் குறிப்பிடுகின்றார், தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். Without Holy Spirit we cannot live in this world. Without the direction of the Holy Spirit we cannot have anything in our own life. We need to give much importance to his own endorsement of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவரின் நோக்கம் நம்மில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை தான் இங்கு பரிசுத்த பவுலடிகளார் மிகவும் அழகாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உறுதிமொழி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உறுதிமொழியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, அதை உறுதியாக நாம் அனுபவிக்கும் போது, முதலாவதாக நாம் பார்க்கின்ற உண்மை ஊக்கம், இரண்டாவதாக பார்க்கின்ற உண்மை நோக்கம், மூன்றாவதாம் கடைசியாம் நாம் பார்க்கின்ற உண்மை ஆக்கம், என்ஃபோர்ஸ்மெண்ட்.
The first point is encouragement. The second point is endorsement. The third point is enforcement. When we are receiving Holy Spirit, when we are in Holy Spirit, we will have the enforcement of the Holy Spirit in our own day-to-day life. பரிசுத்த ஆவியானவரின் ஆக்கப்பூர்வமான காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். ஒருவேளை பரிசுத்த பவுலடிகளார் ஆவியின் வரங்களை குறித்து சொல்லும்போது அழகாக குறிப்பிடுகின்றார். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க, ஏசாமியை ஆண்டவர் என்று சொல்வதினால் என்று சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவியின் வரங்களை குறித்து அவர் தெளிவுபடுத்துகின்றார். ஒருவேளை அந்த 1 கொரிந்தியர் முழுவதும் அதிகமாக அவர் பேசுவார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13, 14 திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடுவார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் மிகவும் முத்தாய்ப்பாக சொல்லி வைத்திருப்பார். அதில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 12:7. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உண்மையை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து வீட்டில் தான் நாம் இருக்கின்றோம், குடும்பமாகத்தான் இருக்கின்றோம். நம்முடைய கரங்களில், நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற திருமறையை இந்த வசனம் சார்ந்து சற்று உற்று நோக்க அழைக்கப்படுகின்றோம். மறுபடியும் சொல்கின்றேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம் பொது மொழிபெயர்ப்பில் மிகவும் சரியாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இல்லங்களில் நாம் வைத்திருக்கின்ற பவர் டிரான்ஸ்லேஷனையும் பவர் மொழிபெயர்ப்பையும் நாம் உற்று நோக்க வேண்டும். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும்? இந்த ஆவியின் காரியங்கள் அவனவன் புரோஜனத்திற்கென்று அருளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் புது மொழிபெயர்ப்பிலும் கிரேக்க மொழிபெயர்ப்பிலும் கிரேக்க திருமறையிலும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் ஆங்கிலத்திலும் நீங்கள் பார்க்கும்போது அங்கு எத்தகைய வாக்கியம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்றால், இங்கு பொது மொழிபெயர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வாக்கியங்களே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அங்கு சொல்லப்படுகின்ற உண்மை என்ன? பொது நன்மைக்காகவே தூய ஆவியரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்ற தன்மை என்ன? இட் இஸ் ஃபார் தி காமன் குட். It is for the benefit of all, not for our own self, not for our own individualistic interest. இங்கே இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் காணப்படக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கின்றார் என்றால் அந்த ஆவியானவரை நாம் பொது நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும். அதை தான் இங்கு பரிசுத்த பவுலடிகளார் அழகாக குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் இருந்தால் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், இந்த ஆக்கம் இருக்கும். இதனை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் திருத்துதுவர் பணிகளில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை பார்ப்போம். Acts 1:8. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கு சொல்லப்படுகின்ற உண்மை எப்படி இருக்கின்றது? தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கும்போது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், இந்த ஆக்கம் இருக்கும். உலகத்தில் நாம் சாட்சிகளாக இருப்போம். பல நேரங்களில் நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்வதில்லை. இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் உங்களுக்கு வார்த்தைகளை தந்து விட்டேன், நான் உங்களுக்கு ஆவியானவரை உறுதிப்பட கொடுத்து விட்டேன், அந்த காட்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த சமுதாயத்தில் சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். காட்சியை நாம் பெற்றிருக்கின்றோம், சாட்சியாக நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த சாட்சியாக ஜீவிப்பதினால் உலகத்தில் நம்மூலமாக கடவுளுடைய மாட்சியை மற்றவர்கள் கண்டு கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு பல நேரங்களில் சோதனைகளில் நாம் வீழ்ந்து விடுகின்றோம். சாதாரணமான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விடுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கின்றோம். ஆனால் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற உறுதிமொழி என்ன ப்ராமிஸ்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் எப்போதும் உங்களோடு இருப்பேன், எப்போதும் உங்களை வழி நடத்துவேன். இன்றைக்கு பல நேரங்களில் நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஒரு உணர்த்துதல் இருக்கும். அந்த உணர்த்துதல் தான் உந்துனராகிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உந்தி தள்ளுகின்றார், அவர் உந்துனராக இருக்கின்றார். இன்றைக்கு யோசித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு பல நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகின்றோம். அவர் உடன் வருபவராக இருக்கின்றார், உந்துனராக இருக்கின்றார். ஆகவே இன்றைய தினத்தில் நாம் 3 உண்மைகளை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவரின் வாக்கின் மூலமாக, உறுதியின் மூலமாக 3 உண்மைகளை நாம் பெற்றுக்கொண்டோம். முதலாவது உண்மை ஊக்கம், என்கரேஜ்மெண்ட். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்குள் அத்தகைய ஊக்க சக்தி காணப்படும், அத்தகைய செயல்பாடு காணப்படும், என்கரேஜ்மெண்ட் இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்த்தது என்டாஸ்மெண்ட், நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தான் செய்யும். அவரது கைப்பாவையாக, அவரது திருக்கருவியாக நாம் செயல்படும். மூன்றாவதாக பார்த்தது ஆக்கம். நம்முடைய வாழ்க்கையில் ஊக்கம் இருக்க வேண்டும், நோக்கம் இருக்க வேண்டும், ஆக்கம் இருக்க வேண்டும்.
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்போம் என்றால் அத்தகைய ஆக்கத்தில் நாம் காணப்படும். இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் சோதனைகள் வந்து விடுகின்றது. சோதனைகள் வரும்போது நாம் திருமறையை உற்று நோக்குவதில்லை. சோதனைகள் வரும்போதும் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதனால் தவறி விழுந்து விடுகின்றோம், தடுமாறி விடுகின்றோம், தடையாக மாறி விடுகின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்னதான் சோதனை வந்தாலும் சரி அதை வேதனையாக நாம் உற்று நோக்க மாட்டோம். மாறாக பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற போதனையை பெற்றுக்கொள்ளும். சோதனை என்பது நமக்கு வேதனையாக இருக்காது, அது போதனையாக மாறிவிடும். ஏனென்றால் ஆவியானவர் நம்மோடு இருக்கின்றார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கின்றது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆகவே சோதனை வரும்போது நாம் தனியாக இருப்பதாக புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக என்னுடன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அப்படி என்றால் அந்த சோதனை எனக்கு வேதனை அல்ல, அது போதனை. அந்த போதனையை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஏற்று உள்ளத்தின் காரியங்களை நாம் வெளியரங்கமாக வெளிப்படுத்தும் போது அந்த சோதனை நமக்கு சாதனையாக மாறிவிடுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை பல நேரங்களில் மலைத்து போய் விடுகின்றோம். சோதனைகள் வந்தவுடன் சோர்ந்து போய் விடுகின்றோம். சோதனைகளை வேதனைகளாக உற்று நோக்குகின்றோம். ஆனால் தூய ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் அந்த சோதனைகள் நமக்கு போதனைகளாக மாறிவிடும். அந்த போதனைகளை கொண்டு சமுதாயத்தில் சாதனை படைக்க முடியும், சரித்திர நபர்களாக நாம் மாற்ற முடியும். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஷாப் கீப்பர், ஒரு சிறந்த கடைக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வினை லண்டன் மாநகரம் சார்ந்து எழுதுகின்றார். 1980ஆம் ஆண்டில் லண்டன் மாநகரில் இந்த நபரின் கடையை அறியாதவர்களே இல்லை என்று சொல்லலாம். ஏன் அந்த கடை அவ்வளவு பெயர் பெற்ற கடை என்றால், ஒரு பொருள் 100 ரூபாய் என்றால் அவருக்கு தேவையான தொகையை மிகவும் குறைந்த அளவில் லாபமாக வைப்பாராம். மற்றபடி அதிகமான அளவுக்கு அதிகமாக லாபம் எடுக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படாமல் மிகவும் அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதருடைய கடையை எப்போதும் மக்கள் நாடி வருவார்களாம், அங்கு இருக்கின்ற பொருட்களை அதிகமாக வாங்குவார்களாம். ஒரு நாள் இவர் அமர்ந்திருக்கும் போது திடீரென்று ஒரு சின்ன மகன், ஒரு 10 வயது நிரம்பிய மகன் உள்ளே புறப்பட்டு வந்தானான். வந்தவுடன் அவன் யாரையும் எதையும் கேட்கவில்லை, நேரடியாக எல்லா பொருட்களையும் போய் விசிட் பண்ணான். இவர் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தானோ. பார்த்துட்டு ஒரே ஒரு பொருளை மாத்திரம் எடுத்து கையில் வச்சுட்டான். கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி இப்படி திருப்பி பார்த்தா 2-3 ஷெல்ஃபுக்கு போய் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து அந்த பொருள் அங்கே வச்சுட்டாங்க. அப்போ உடனடியே இவர் போனாராம். தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அப்போது அவன் சொன்னானா, என்னுடைய சகோதரருக்கு கிறிஸ்மஸ்க்கு நான் ஏதாவது ப்ரைஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கிஃப்ட் வேணும். அது இங்கே இல்லை, இன்னொரு இடத்துல கிறிஸ்மஸ்க்குரிய கிஃப்ட்ஸ் இருக்கு, நீ அங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் அவனை அழைத்து சென்றாராம். அழைத்து சென்ற போது அவன் எல்லாவற்றையும் அவன் எடுத்து பார்க்கும்போது இவர் அவனது கைகளை பார்க்கும்போது கைகளில் ஏகப்பட்ட கீறல்கள் இருந்ததாம். கருப்பாக எங்கு பார்த்தாலும் கிரீஸ் போடப்பட்டு இருந்ததாம். இவனது கரம் வெள்ளையாக இருக்கின்ற கரம், உள்ளங்கைகள் எல்லாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் ரேகைகளுக்கு மேலாக பல கோடுகள் இருக்கின்றதே. என்ன தம்பி, என்ன உன் கையிலெல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போது சொன்னாராம், நான் படித்து கொண்டே வேலை செய்கின்றேன், எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, நான் ஒருவரை முக்கியப்படுத்துகின்றேன், அவருக்கு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பொருள் கொடுக்கணும்ட்டு நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன், மாலை நேரத்தில் போய் மெக்கானிக் ஷெட்டில் வேலை செய்வேன், அதனால் இந்த கரம் இப்படி இருக்குது, நீங்கள் கடையை மூடிட போகிறீங்கன்றதுக்காக நான் இந்த நேரத்தில் கைகளை போதுமான அளவு நேரம் கொடுத்து கழுவாமல் உங்களது கடைக்கு வந்து விட்டேன்னு சொன்னேன். உனக்கு எவ்வளோ சம்பளம்? நானும் அப்போது அவன் சொன்ன சம்பளத்தை கேட்டோன்னு அந்த கடைக்காரருக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. நான் ஒரு நாளுக்கு செலவு பண்ணுறதுல எத்தனையோ மடங்கு குறைவானது இது, அதை இவன் சம்பளமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கை வாழ்கின்றான், இவனுக்கென்று யாரும் இல்லையாம் என்று யோசித்து கொண்டு அவன் பின்னாலே சென்றாராம். சொன்னபோது அந்த கிறிஸ்மஸ் பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு கிறிஸ்மஸ் பொருளை எடுத்து, இந்த பொருள் நான் அந்த சகோதரருக்கு கொடுக்க விரும்புகிறேன், இதற்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று கேட்டான். அப்போது அந்த கடைக்காரர் கேட்டாராம், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது? அப்போ அந்த பையன் சொன்னானா, இல்லையா இந்த பொருளுடைய விலை என்னன்னு நான் கேட்குறேன், என்கிட்ட இருக்கிறத விட்டுருக்கேன், இந்த பொருளுடைய விலை என்ன என்று கேட்டான். அப்போது அவர் சொன்னாராம், தம்பி நான் சொல்கிறேன், உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது. கொஞ்சம் அவரது தொனியில் சொன்று வேகம் இருந்ததாம், சற்று அழுத்தம் இருந்ததாம், சற்று தெளிவு இருந்ததாம். உடனடியாக இந்த மகனுக்கு இவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்கிட்ட இருப்பது இவ்வளவுதான் என்று தன் கையில் இருந்த பணத்தை காண்பித்தானாம். அது இன்றைக்கு நம்முடைய இந்திய பணத்தின் அளவு சார்ந்து யோசித்து பார்க்கும்போது 15 ரூபாய் தான். ஆனால் அந்த பொருளுடைய விலை என்ன? 175 ரூபாய் என்று சொல்லுகின்ற விதத்தில் அது காணப்பட்டது. இந்த
மகன் எடுத்து கையில் வைத்து கொண்டார். இத்தகைய உரையாடல் நடைபெற்று விட்டது. ஐயா விலையை சொல்லுங்கன்னு திரும்பி கேட்குறான். இல்லை தம்பி வா நம்ம அங்கே போவோம், நான் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். அழைத்து கொண்டு சென்றாராம். அழைத்து கொண்டு சென்றவுடன் அவன் பணத்தை கொடுத்த போது, இந்த பணமும் வேண்டாம், நீ பொருளை எடுத்துக்கொண்டு யாருக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சோ கொடு அப்படின்னாரும். அப்போது அந்த பையன் கேட்டானா, ஐயா பொருள் வாங்கிக்கிட்டேன், பணம் இல்லாமல் போனால் தப்பு இல்லையா, பணம் கொடுக்காம நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதுல்ல நிறுத்துங்க. இல்லை தம்பி, எனக்கு பணத்தை கடவுள் நிறையா கொடுத்துருக்கிறார் கடவுள். நான் ஒன்றை போல ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். எங்கள் அப்பாவோட நான் கை பிடிச்சிட்டு ஒரு கடைக்கு போனேன். அப்போது கடையில் நான் ஒரு பொருளை எடுத்துட்டோன்னா அப்பா வாங்கி தர சொன்னேன். அப்பா அந்த பொருளை வாங்கி பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பார்த்துட்டு, இவ்வளோ காசு நம்மளால் வாங்க முடியாது, என்கிட்ட பாக்கெட்டில் காசு இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. நான் அழுதுகிட்டே வந்தேன். அப்போது எனக்கு பின்னால் வந்த ஒரு வயசான பாட்டி என்னை பார்த்து, ஏன் மகனே அழுகுறேன்னு கேட்டாப்புல. அப்பா இந்த பொருளை எனக்கு வாங்கி தர மாட்டாருன்னு நான் சொன்னேன். அந்த அம்மா வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் இந்த கடையினுடைய முதலாளியாக இருக்கேன். இன்னைக்கு நீ வந்துட்ட, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, எனக்குள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஊக்கம் இருக்கின்றது, நோக்கம் இருக்கின்றது, அதை ஆக்கப்பூர்வமாக நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே நீ எடுத்து செல், இது ஆவியானவரின் வழி நடத்துதல் என்று சொன்னாராம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவரின் உணர்த்துதல் இருந்தால், ஆவியானவரின் துணை இருந்தால், பரிசுத்த பவுலடிகளார் என்ன 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் சொல்கின்றாரோ அது நம்முடைய நடைமுறையில் அடையாளமாக காணப்படும். அதுதான் சாட்சி. நீங்கள் உலகமெங்கும் அதற்குரிய சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்முடைய ஈடுபாடு என்ன, நம்முடைய செயல்பாடு என்ன? வழிபாட்டில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கின்ற நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல காரியங்களை குறித்து சிந்திக்கும் போது, எங்கு எந்த மக்கள் பாதிப்பில் இருந்தாலும் அவர்கள்தான் நமக்கு அடுத்தவர், அவர்தான் நமக்கு நெய்வர் என்பதை புரிந்து கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாளில் ஆவியரின் உறுதிமொழியை பற்றி நாம் சிந்தித்தோம். ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி சிந்தித்தோம். அவர் நமக்கு என்கரேஜ்மெண்ட் தராரு, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்டாஸ்மெண்ட் பண்ணுகின்றார், அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கார். அவர் நமக்கு ஊக்கத்தை தருகின்றார், நோக்கத்தை தருகின்றார், ஆக்கத்தை தருகின்றார். அதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் தந்தையே, நீர் தூய ஆவியானவரின் துணையோடு நாங்கள் செயல்பட எங்களை வழி நடத்துகின்றீர். அதில் நாங்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொள்கின்றோம், நோக்கத்தை பெற்றுக்கொள்கின்றோம், ஆக்கத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தூய ஆவியானவர் எங்களோடு இருக்கும்போது எங்களது வாழ்க்கையில் எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவைகளை நாங்கள் வேதனையாக உற்று நோக்காமல் அதனை போதனையாக பெற்றுக்கொண்டு சாதனை படைக்க முடியும் என்பதாகவும் நாங்கள் சிந்தித்த நாங்கள் சரித்திரத்தில் சாதனையை படைக்க நீர் தாமே சத்தியத்தினூடே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மெய்யாகவே கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை நமது ஆன்மீக உணவாக பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது பற்றுறுதியை அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் தியானித்து வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அனைவரும் அமரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். அறிவிப்புகள் வாசிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையார் பெயர்கள் பின்வருமாறு. பிறந்த நாட்கள்: 24th May Mrs. Jemima Jayasili Nesakumari Wilfred, Mr. P. Paul Pradeep, Mr. S. Devasahayam, Miss D. Jansi Jemima, Mrs. S. Paulinal Tenmuri, Mr. J. Alvin. 25th May Mrs. Pramila Austin,
Mrs. D. Daisy, Mr. B. Soundu Samuel, Mrs. P. Tilakavati, Mrs. T. Alice Matilda, Master R. Enoch, Mr. J. Johnson, Baby M. Hazel Claire, Mrs. V. Jansirani. 26th May, Mrs. Premlata Samuel, Mrs. Rebecca Chellam Cheladurai, Mr. R. Shane David, Mr. J. Anish Matthew. 27th May, Mr. M. R.C. Rajaselvan, Mrs. Janet James, Miss J. Jose Deborah, Miss T. Monica Charlin, Dr. Prasanna Kumar Thomas, Mrs. Prema Manoharan, Mrs. Ruth Cicely, Mr. Alvin Samuel, Mr. C.J. Wilson Reynolds. 28th May, Mrs. Mary Rajakumari Edwin, Mrs. A. Sarah Beulah Manorani, Mrs. W. Swarnalata, Mr. A. Joseph Senthil Kumar, Mrs. S. V. Sona, Mr. P. John Osaraja, Mr. J. Kamalesh, Master J. Joral Stewart, Mrs. Abhisha Sugitarani Clinton Calvin. 29th May, Mr. E.S.A. Harris, Mrs. T. Nesamal, Mr. S. Prem Kumar, Mr. P. Ram Kumar, Mr. P. Stephen. 30th May, Mr. Clarence Daniel, Miss Daphne Reginald, Mr. J. Lavlin, Mr. B. Moses and Mr. A. Rajendran. திருமண நாட்களை கொண்டாடுவோர்கள் பெயர்கள் பின்வருமாறு. 24th May, Mrs. D. Usha Dorothy and Mr. A. Livingston, Mrs. B. Victoria Maharani and Mr. S. Bhaskaran, Mrs. B. Suganti and Mr. D. Bhaskar Ponraj Clarence, Mrs. Geeta Jayakaran and Mr. Cephas Robert Jayakaran, Mrs. Selen Mary and Mr. M. Isaac, Mrs. D. Sheba Jyotimalar and Mr. M. S. Shantakumar, Mrs. K. Estherani Valliammal and Mr. K. Samuel Kaniyappan. 25th May, Mrs. D. Rosalind and Mr. D. Joseph, Mrs. Jairani John and Mr. S. John Ratnasamy, Mrs. Shakila Sampath and Mr. V. Sampath Kumar, Mrs. A. Christabel and Mr. D. Anandraj, Mrs. K.P.M. Beena Nayagam and Mr. J. Jason, Mrs. Vasanthi Edward Singh and Mr. A. Edward Singh, Mrs. Mohana and Mr. J. Rodrigues. 26th May, Mrs. S. Kamala Parijatham and Mr. K. Samuel, Mrs. A. Kurali Elizabeth and Mr. G. Atpudanathan, Mrs. Isabel Jacinta and Mr. M. Joseph, Mrs. D. Jessie Stephen and Mr. S. Stephen Christopher, Mrs. M. Jasper Jansi and Mr. V. Rose Peter. 27th May, Mrs. D. Mary Prema and Mr. D. Devadas, Mrs. Esther George Ratnakaran and Mr. David George Ratnakaran, Mrs. C. Selvi and Mr. J. Johnson, Mrs. Sheila Simpson and Mr. P. Simpson, Mrs. Y. Rachel and Mr. S. Esadian, Mr. J. Joyce Ratnabai and Mr. S. Jebraj, Mrs. Ruth Cicely and Mr. Y. Ruben Raj. 28th May, Mrs. P. Joyce Selvin and Mr. S. Selvin Prem Kumar, Mrs. A. Priyadarshini and Mr. T. Arulmani, Mrs. R. Mercy Shantakumari and Mr. B. Nadana Sigamani. 29th May, Mrs. Beulah Bell and Mr. E. Theodore Thalagan, Mrs. Sarla Devakumar and Mr. T. Devakumar, Mrs. S. Agnes Jennifer Evangeline and Mr. A. Dandra Jayasilan. இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கும் சபையாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். மற்ற அறிவிப்புகள். சந்தா கவர் மற்றும் பொதுவான காணிக்கை கொடுக்க விரும்புவோர் ஆலய அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கொடுக்கலாம் மற்றும் சந்தா கவர் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மரண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த நலான்குப்பத்தில் வசித்து வந்த திருமதி ஜெய் சிரோன்மணி வயது 69 அவர்கள் 19/5/2020 செவ்வாய்க்கிழமை அன்று கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து மறுநாள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். தங்களுக்கு அருமையானவர் எழுந்து நிற்கும் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபிப்போம். 1 நிமிட அமைதிக்கு பிறகு போதகர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்பின் தந்தையே, மரணத்திற்கு மரணடி கொடுத்த மாவேந்தராகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அருமையான தாயாரின் நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சுகவினத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, சிகிச்சை என்பது பலனற்றதாக மாறி அவர்களுடைய சமூகத்திற்குள்ளாக கடந்து வந்து விட்டார்கள். ஆண்டவரே, அவரது பிள்ளைகளுக்காக
மருமக்களுக்காக, பேர குழந்தைகளுக்காக, உடன் பிறந்தோருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உலகம் தர முடியாத உள்ளத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் அங்கு நீர் நிலைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். தாயார் வாழ்ந்த அமைதியான நல்ல வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தன்னுடைய வறுமையின் மத்தியிலும் வல்லவராகிய உமது வலது கரத்தை பற்றி பிடித்து கொண்ட மகளாக ஆராதனைக்கு தவறாமல் வருகை புரிந்து உம்முடைய திருப்பெயரை உயர்த்திய அத்தகைய தன்மைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சமுதாயத்திலும் சிறந்த பெண்மணியாக திகழவும் அனைவருக்கும் தன்னுடைய வறுமையின் மத்தியிலும் உதவக்கூடிய கரம் கொண்டவர்களாக அவர்கள் வெளிப்படுத்தப்படும் நீர் அருள் புரிந்தீர். அதற்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, அம்மையார் அவர்கள் எங்களிடத்தில் இல்லை என்றாலும் உம்முடைய உயிர்த்தெழுதல் என்பது இந்த மண்ணில் மறுபடியும் நிகழும் போது நாங்கள் அவர்களை காண்போம் என்ற நிச்சயத்தை பெற்றிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, அம்மையார் அவர்களது பிரிவினால் வாடுகின்ற குடும்பத்தின் உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் நீர் தாமையுடைய காயப்பட்ட கரங்களினால் ஆறுதலையும் தேர்தலையும் உலகம் எடுக்க முடியாத சமாதானத்தையும் நிறைவாக தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். மறுபடியும் அம்மையாரின் நல் வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தினரை நீர் தாமையுடைய திருக்கரங்களிலே நீ சுமந்து ஆறுதல் படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நன்றி. வருகின்ற ஜூன் 1 தேதி முதல் அருள் திரு ஈனோஸ் அவர்களும் மற்றும் அருள் திருமதி ஜாக்லின் ஜோதி ஈனோஸ் அவர்களும் வெற்றி சிலுவை ஆலயம் அசோக் நகர் ஆயர்களாக பொறுப்பேற்கிறார்கள். அவர்கள் இருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நமது ஆயர் அருள் திரு அதிபர் டேசி சாமுவேல் அவர்கள் சந்திக்க விரும்புவர்கள் வார நாட்களில் வந்து சந்திக்குமாறு அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். ஆயர் அவருடைய தொலைபேசி எண் 9962161414 தொடர்பு கொண்டு நீங்கள் வருகை புரியலாம். புதியதாக பணியேற்க இருக்கும் இரு ஆயர்களுக்காகவும் நம்மோடு 5 ஆண்டுகள் பணிபுரிந்து செல்லும் ஆயரும் மற்றும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். நன்றி. நாம் நம்முடைய ஆராதனை தொடர் விதத்தில் நாம் அனைவருமாக சேர்ந்து கீர்த்தனைகளில் 63வது பாடலை பாடுவோம். முதல் 2 சரணங்கள். Alleluia.
ஜெபம் செய்வோம். குறிப்பாக இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நிறைவு நாட்களையும் கொண்டாடுபவர்களுக்காகவும் திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் மன்றாடுவோம். அன்பின் தந்தையே, காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் எங்களது திருச்சபை குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் உம்முடைய அற்புத கரத்தின் கீழ் கொண்டு வருகின்றோம். ஒவ்வொருவருக்கும் காலங்களை நீர் ஆஸ்வதித்து தாரும். அதில் அவர்கள் உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களாக தூய் ஆவியின் திரு கருவிகளாக எப்போதும் ஜீவிக்க உம்முடைய ஊக்கத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய ஆக்கத்தையும் நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். புதிய ஆண்டில் அவர்கள் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கும் பகிர்தலையும் பலனையும் பயனையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக எப்போதும் காணப்பட நீர் அருள் தாரும். அவ்வாறே தங்களது திருமண வாழ்க்கையில் திருமண நிறைவு நாளை கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆஸ்வதியும் அவர்களது வாழ்க்கையின் தேவைகளையும் அவசியங்களையும் இந்த புதிய ஆண்டில் நீர் சந்தித்தலும் இறையரசின் தகவுகள் அடிப்படையில் அவர்கள் இந்த புதிய ஆண்டின் வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் நீர் அருள் தாரும். அவ்வாறே தந்தையே, எங்களது திருச்சபை குடும்ப வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற புதிய குழந்தைகளுக்காக புதிய வரவுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, குழந்தைகளை பத்திரமாக உலகத்திற்குள்ளாக நீர் பிறப்பித்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாயையும் சேயும் நீர் பத்திரமாக பிரித்து உறவுக்குள்ளாக உலகத்திற்குள்ளாக உம்முடைய திருச்சபைக்குள்ளாக வழிநடத்தியிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து தாய்களுக்கும் சேய்க்கும் தேவையான நல்ல சுகத்தமிழத்தை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆரோக்கியத்தை நீர் தாரும். ஆண்டவரே, எங்களது திருச்சபை குடும்ப வாழ்க்கையில் திருமணமாகி உம்முடைய பேரவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். இதுகாரம் எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லை, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படவில்லை. கடவுளே அதை ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுளால் தான் அது எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் மன்றாடி வருகின்ற தம்பதியருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அத்தகைய தம்பதியரை நீர் ஆசீர்வதியும். இந்த காலகட்டங்களில் நீர் அவர்களுக்கு கற்பத்தின் கனியை தந்து அவர்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடனும் உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு தங்களது குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள நீர் அருள் தாரும். அவ்வாறே தந்தையே, எங்களது பிள்ளைகளுக்கு வயதாகிவிட்டது, இதுவரையிலும் திருமணம் நடைபெறவில்லை என்ற ஏக்கத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற பெற்றோருக்காம் அவர்களது பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களது வாழ்க்கையிலும் நீர் தாமை குறுக்கிட்டு எல்லா நன்மைகளையும் தந்து அவர்களும் திருமண வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தையே, எப்போதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஏற்படுகின்ற நாசங்களிலும் மோசங்களிலும் மனிதத்தை நீர் காப்பாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு மனிதம் தன்னால் முடியாத காரியங்கள் பல உண்டு, நிறைவான காரியங்கள் உண்டு என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக பல நடப்பியல் உண்மைகளை அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களால் ஒன்றும் முடியாது என்ற சூழலில் உம்முடைய கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்படைக்கின்றோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பற்றுறுதிக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய உயிர்ப்பின் தன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்களது திருச்சபையை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய திருப்பெயரை உயர்த்தும். எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். 15ஆம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள ஜெபங்களையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். பக்கம் 15. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் இடைவெளியே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாரையாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக
எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமீன். தேவ கிருபைக்காக ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்றாடுவோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சவ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கு அருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்போது நிறைவேற்றி எம்மேலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். அன்பின் தந்தையே, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உம்முடைய பாதத்தை பணிகின்றோம். ஆண்டவரே, மனிதம் என்பது தன் நிலையை உணரத்தக்கதாக பல காரியங்களை கடந்த நாட்களில் பெற்றுக்கொண்டது. மனிதத்தின் சுயத்தின் நிமித்தமாக மனிதம் அழிவை பெற்றுக்கொண்டது என்ற உணர்வை நாங்கள் உணரும்படியாக நீர் துணை புரிந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடவுளாகிய நீர் ஒருவரே எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரங்களில் கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறியத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்து எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புகட்டி இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்போதும் தந்தையே, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் அருளப்பட்டு இருக்கின்றார். எங்களது பணியாளருக்கும் எங்களது பணிப்பெண்களுக்கும் அருளப்பட்டு இருக்கின்றார் என்பதை அறியத்தக்கதாக இறைவாக்கினை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இப்போதும் வேண்டுகின்றோம், உலகத்தின் வாழ் அனைத்து மனிதத்தையும் நீர் காக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஏற்பட்டு இருக்கின்ற பேர் இழப்புகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். எங்களது சுயநலத்தினால் எங்களது சுயம் சார்ந்த விருப்பத்தினால் இத்தகைய பாதிப்பை எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். அதற்காக வருந்துகின்றோம். ஆண்டவரே, இறங்கும். உம்முடைய காயப்பட்ட கரங்களினால் தொட்டு இதிலிருந்து மனிதம் காக்கப்பட நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் தாமை இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் தந்தையே, நீர் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காக வளமான வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து நாங்கள் உண்மையில் நினைத்து நிற்கவும் ஆவியானவரின் துணையோடு எங்களது வாழ்க்கை பயணத்தை பயணிக்கும் நீர் அருள் தாரும். நீர் எங்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்ற அனைத்து நிறைவான வாழ்க்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எப்போதும் நிறைவாளராகிய உண்மை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு பயணிக்கும் நீர் அருள் தாரும். இப்போதும் தந்தையே, வருகின்ற வாரம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் எங்களுக்கு தேவையான பாதுகாவலையும் பராமரிப்பின் தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நாங்கள் மறுபடியும் ஆராதனையில் ஆலயத்தில் ஒருங்கிணைக்கப்பட நீர் கதவுகளை திறந்து தரும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் நன்மைக்கு நேராக வழிநடத்துகின்ற நல்லவராக இருக்கின்றீர். ஆகவே ஏற்ற காலத்தில் அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கின்றவராக நீர் இருக்கின்றீர். ஆகவே நீர் இறங்கி எங்களுக்கு அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களது பேராயத்திற்காக நாங்கள் செபிக்கின்றோம். பேராயத்தில் செய்யப்படுகின்ற நலத்திட்டங்களுக்காக வளத்திட்டங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அதில் உம்முடைய ஆவியானவரின் அசைவாடுதலை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து பேராயத்தை நீர் ஆசீர்வதியும். எங்களது பேராயருக்காக, பேராயர் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக, அவர்களது செயல் திட்டங்களுக்காக, தரிசனங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். தேவையான நல்ல சுகத்தமிழத்தையும் பேராயருக்கும் அவரது துணைவியாருக்கும் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் செய்வதாக யோசித்திருக்கின்ற புதிய செயல் திட்டங்கள், தரிசனங்கள் அனைத்திலும் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மூலமாக இன்னும் எங்களது பேராயத்தை அதிகமாக ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். எங்களது பேராயத்தில் பணிபுரிகின்ற அனைவருக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரையும் நீர் ஆஸ்வதியும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்பட்டு உறவிழந்து உணவிழந்து வாழ்க்கையிலிருந்து காணப்படுகின்றார்களோ அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். அங்கங்கு ஆவியானவரின் துணையோடு பலர் புறப்பட்டு வரவும் அவர்களுக்கு உதவும் நீர் அருள் தாரும். நாங்களும் உதவ எங்களுக்கு நல்ல மனநிலையை தாரும், நல்ல புரிந்து கொள்ளுதலை தாரும், நல்லதொரு ஆவிக்குரிய வழிநடத்தலை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் தவறி விடுகின்றோம், தடுமாறி விடுகின்றோம். நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ஆவியானவரின் உணர்த்துதலினால் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இப்போதும் தந்தை, எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகின்றோம். நீர் தாம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்டு மனிதத்தை தொடர்ந்து உலக வாழ்க்கையில் காத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா,
குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சாவ வல்லமை புரிந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உம்மோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.